ஏன்னா இந்த ஒரு தோல்வியை தொண்டர்களால் தாங்க முடியாது. அதுவும் எடப்பாடியினுடைய பிடிவாதமும் அதுக்கு ஒரு காரணம். எந்த ஸ்டாலினை நீங்கள் 30% ஊழல் செய்கிறான்னு சொன்னீங்களோ அந்த ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக போகணும்னு சொன்ன 13 பேருடைய ஆதரவை நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தா நான் சொல்லுவேன் இல்லையா, வெக்கத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. ரஜினி எதுக்காக சொன்னாரோ தெரியாது, காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா, அது எடப்பாடிக்கு நல்லா பொருள். சேலம் தொகுதிகள் 11 தொகுதிகள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறதுல 7 இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுவே வந்து எஸ்பி வேலுமணி கோவையில் இருக்கட்டும், புதுக்கோட்டையில பாஸ்கரா இருக்கட்டும், விஜய் பாஸ்கரா இருக்கட்டும், விழுப்புரத்துல சிவி சண்முகமா இருக்கட்டும், ஒரு தொகுதிகள் மட்டுமே வந்து வெற்றி. ஒரு அணி உடைஞ்சு போய் நமக்கு எதிராக ஒரு லெட்டர் கொடுக்குற போது எடப்பாடிக்கு எவ்வளோ வலிக்குது. இந்த வழியை தானே சசிகலா ஒரு காலத்தை அனுபவிச்சிருப்பார். தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் செங்கோட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த அறிக்கையை படித்த போது செங்கோட்டைன்னு அப்படி தானே துடிச்சிருப்பார். அந்த வழியை எடப்பாடி அனுபவிக்கட்டும்னு காலம் அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அவரும் அனுபவிக்கட்டும், நல்லதான், நான் சாபம் விடலை. இவர்கள் ஒருவேளை சிவி சண்முகம் டீம், வேலுமணி டீம் விஜயை ஆதரித்து அவரும் ஏற்றுக்கிட்டு அமைச்சர்கள் அவங்க 5ஓ 6ஓ 8ஓ கொடுத்தாருன்னா அந்த அமைச்சரவை பதவியேற்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க சிவி சண்முகம். எடப்பாடியை விட மாட்டாங்க. அது ஒரு வகையில் நல்லதுன்னு, ஏன்னா அவருக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுருச்சு. வேணுங்கிற அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் நிரூபிக்க முடியல, வெற்றியை பெற்று தர முடியல, அவர் கௌரவமாக ஒதுங்கிட்டார்னா எடப்பாடிக்கு நல்லது. இல்லாட்டி அவமானப்பட்டு வெளியேற்றப்படுவார். The Chennai Silks in Mega Summer Sale. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்காக நான் சலோமி. நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் பரபரப்பு ரொம்ப அதிகரிச்சிருக்கு, அதுவும் தேர்தலுக்கு பிறகு வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக இப்போ இருக்கிற நிலையில பார்த்தோம்னா அதிமுகவோட பிளவு வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நேற்று சட்டப்பேரவை கூடும் பொழுது கூட அந்த பிளவு ரொம்ப அதிகமாகவே தெரியப்பட்டது. இன்னைக்கு காலையில கூட சிவி சண்முகம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விளக்கங்களையும் வந்து பல்வேறு போர்க்கொடி தூக்குன விஷயங்களையும் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதே போல இப்போ அதிமுகவோட நிகழ்காலமே வந்து இந்த போல ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எதிர்காலமும் கேள்விக்குறியாகி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி 2ஆக பிரிந்திருக்கிறது. அதில் பெரும்பகுதியினர் எடப்பாடிக்கு எதிராக பிரிந்து போயிருக்கிறார்கள். எடப்பாடி எடுத்த நிலைப்பாட்டை ஏற்க மறுக்கிறார்கள். அவர் விரும்பினாரா விரும்பலையா என்பது தெரியாமலேயே விஜயை ஆதரிக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஆதாரப்பூர்வமாக பொதுவெளிக்கு வந்திருக்கிற விஷயங்கள். அதிமுக பிளவுபட்டுடுச்சு அப்படிங்கிறது கட்சி ரீதியாக இனிமேல் அடுத்தடுத்து நடக்க போகிற காட்சிகள் தான். இந்த அமைச்சரவை பதவியேற்பு விஷயங்கள் முடிந்த பிறகு இவர்கள் 32 பேர் குறைஞ்சபட்சம் போகிறாங்களா, பதவியோடு போகிறாங்களா, பதவி இழப்பு பற்றி எடப்பாடி ஏதாவது சர்ச்சை கிளப்ப போகிறாரா, அப்படிலாம் முடிஞ்ச பிறகு அவர்கள் அமைச்சரவையில் இடம் கேட்குறாங்களா, விஜய் அதுக்கு ஒத்துக்கிறாரா, எத்தனை கொடுக்குறார், அப்படி 32 பேருக்கும் கொடுக்க முடியாது, ஒரு 5 பேர் 6 பேருக்கு தரேன்னு சொன்னால் மீதி இருக்கிறவங்க ஏற்றுக்கிட்டு அதே அணியில் தொடருவாங்களா, இப்படிங்கிற இந்த விவாதங்கள் கருத்துக்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதிமுக பொதுக்குழுவை கூட்டணும்னு ஒரு முடிவை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, அண்ணன் எடப்பாடி இறங்கி வரணும், இந்த தோல்வியேன்னு நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னாலே அது எடப்பாடி இதை ரசிக்க மாட்டார். அவர் ரசிக்கிறாரா ரசிக்கிறதை பற்றி இவங்க கவலைப்பட போகிறதும் இல்லை. மாநிலம் முழுக்க ஒரு பயணம் செய்தோ தங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டி பொதுக்குழுவை கூட்ட வைப்பார்கள், அல்லது போட்டி பொதுக்குழுங்கிற பேரில் ஒன்றை கூட்டுவாங்க. அந்த கலைவரம் நிறைந்த காட்சிகள் அதிமுக அரசியலில் இனி வரும் நாட்களில் நம்ம பார்க்கலாம். துரதிர்ஷ்டவசமான சூழல். ஆனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு படுதோல்வியை சந்தித்தால் இது தவிர்க்க முடியாது. எடப்பாடியினுடைய அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வரும்னு சொன்னவங்கள நானும் ஒருத்தன். ஏன்னா இந்த ஒரு தோல்வியை தொண்டர்களால் தாங்க முடியாது. அதுவும் எடப்பாடியினுடைய பிடிவாதமும் அதுக்கு ஒரு காரணம். எடப்பாடி தான் காரணம்னு யாரும் சொல்லலை. இன்றைக்கி எல்லோரும் என்ன சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நாங்கள் எல்லோருமே பொறுப்பெடுத்துக்கிறோம்னு சிவி சண்முகம் ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் எடப்பாடி அந்த ஒரு வார்த்தையை கூட சொல்லக்கூட இல்லை. அவரும் பொறுப்பெடுத்துக்கிடணும். அவருடைய பிடிவாதம் இந்த தோல்விக்கு ஒரு காரணங்கிறது வெக்கப்பமில்லாமல் தயக்கம் இல்லாமல் பொது வழியில் ஒத்துக்கணும். குறைஞ்சபட்சம் உள்ளரங்க கூட்டத்திலேயாவது ஒத்துக்கணும். அவர் அந்த புள்ளிக்கே வர மறுக்கிறார். அப்போ இனிமேலும் எடப்பாடியை அந்த இடத்தில் விட்டு வைப்பது அதிமுக எதிர்காலத்திற்கு இனிமேலும் நல்லதில்லைங்கிற அந்த முடிவுக்கு வந்ததுனால தான் இவ்வளவு வேகமாக இத்தனை பேர் போய் திரள்றாங்க.
அதில் எடப்பாடி போய் முதல் கடிதம் கொடுத்தார் தற்காலிக சபாநாட்ட போய் எனக்கு 17 எம்எல்ஏக்கள் அந்த கடிதத்தை கொடுத்ததை எடப்பாடி தவிர்த்திருக்கணும். அப்போ அவர் இன்னும் தன்னை திருத்திக்கலன்னு தான் நான் பார்ப்பேன். 17 பேர் இருக்கிறதுனால உங்களை தலைவர் ஆக்க போறது இல்லை. பொதுச் செயலாளரா அவர் வந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு செய்ய வேண்டாமே, பொறுத்து இருக்கலாமே. கொடுத்தா லெட்டர் எல்லாரும் கொடுங்கப்பா, இல்லாட்டி எனக்கு அது வேண்டாம்னு அவர் சொல்லி இப்போ ஒரு பிளவை போய் இவர் தான் ஆவணப்படுத்துறாரு. முதல்ல இவர் கொடுக்கலைனாலும் வேலுமணி போய் கொடுங்க, வேலுமணி எக்ஸ்போஸ் பண்ணட்டுமே. எப்பா நான் இருங்கப்பா பேசிக்கலாம்னு சொல்றேன், சொல்ல நீங்கள் 30 பேர் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். கடந்த 3-4 நாட்களாவே தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகே வந்து புதுச்சேரியில ரெசார்ட்ல வந்து எம்எல்ஏக்கள் போட்டு பல்வேறு ஆலோசனை எல்லாம் நடந்தது. அதுல இதே எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒப்புக்கிட்டு கையெழுத்து போட்டவங்க தான் இந்த 30+ பேரும். அவங்களும் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டாங்க. அப்ப இருந்த சூழல் வேறு, அதுக்கடுத்து 2 நாள்ல சூழல் மாறுது. திருமாவளவன் முதலமைச்சர் ஒரு ப்ரொபோசல் வருது. அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரத்தில் ஒப்புக்கொள்ள மறுத்த எடப்பாடி ஒரு 4-5 மணி நேரம் தாமதப்படுத்துறார். அதுக்கப்புறம் ஒத்துக்கிறார். அதுக்குள்ள திருமாவளவன் போய் லெட்டர் கொடுத்துட்டார் விஜய்க்கு ஆதரவா. ஸோ இப்படி அவருடைய பிடிவாதம் தான் ஒரு ஸ்டெப்லையும் அதிமுகவை பின்னோக்கி தள்ளுதுங்கிற முடிவுக்கு வந்ததுனால தான் இவ்வளோ கோபம் ஆக்ரோஷம் அவங்க மத்தியில் இருந்தது. கேபி முனுசாமி, வளர்மதி, கோகுலேந்திரா, ஆர்பி உதயகுமார் போன்றவங்களாம் சமாதானம் பேச போன போது அவர்களுக்கு உரிய மரியாதை தரல. அவங்க மேலே மரியாதை குறைவாக நடந்துக்கிறதுக்கு இல்லை, எடப்பாடியின் தூதுவராக வராதிங்கன்னாங்க. இனிமேல் அதை கேட்குற பொறுமை அவங்களுக்கு இல்லை. எத்தனை தோல்வி தான் தாங்கிறது இந்த பிடிவாதத்தின் காரணமாக? அந்த அடிப்படையில் தான் எடப்பாடிக்கு முக்கிய பொறுப்பு இருக்கே தவிர இந்த தோல்விக்கு அவர் ஒருத்தர் தான் காரணம்னு யாரும் சொல்லலை. அவருடைய பிடிவாதமும் ஒரு பிரதான காரணம். அதிமுக ஒற்றுமைப்படுத்தி இருந்தா குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ், செங்கோட்டையன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இந்த 4 பேர் போயிருக்க மாட்டாங்களா? குறைஞ்சபட்சம் அந்த 4 பேர் ஜெயிக்கிற அளவுக்கு தனித்த செல்வாக்கு மிக்கவர்கள். எடப்பாடியுடைய பார்வையில் அவருக்கு மக்கள் ஆதரவே இல்லைன்னா கூட தனித்த செல்வாக்கு மிக்க அந்த 4 பேர் இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏவா இருந்திருப்பாங்களே. விஜய் இவ்வளோ சுலபமாக ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருந்திருக்கும்ல. அவங்க ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த ஒன்றா இருக்கிறவங்கிற அந்த உணர்வு அதிமுக கூடுதல் உற்சாகத்தை தந்திருக்கும். ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட இன்னொரு 10 இடம் கூட ஜெயிச்சிருப்பாங்களே. முக்குளத்தூர் இப்படி ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சு போயிருக்க மாட்டாங்களே விசிலை நோக்கி. இவ்வளவு இருக்கு எடப்பாடியுடைய பிடிவாதத்துக்கு பின்னாடி. ஏதோ ஜஸ்ட் லைக் ஒரு வரியில கடந்து போக முடியாது. இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு சொன்ன பிறகு அவர் ஏற்க மறுத்தார். அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து தாவேகா கூட்டணியில இணைய போறோம், தாவேகாவுக்கு ஆதரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தாவேகா ஆதரிப்புன்றது பதவி ருசியா இல்லது எடப்பாடிக்கு எதற்கான எதிர்ப்பு ஒரு போர்க்கொடியா? நாங்கள் அமைச்சரவையில் அங்கம் பெற மாட்டோம்னு சொல்லியிருந்தா பதவி ஆசை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். என்ன துறை வேணும்னு பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை மந்திரி வேணும்னு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. 2 நாளா நடக்குது. பொதுவெளிக்கு வந்ததான் இன்னைக்கு காலையில 2 நாளா பேச்சு நடக்கிறது என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். தாவேகா ஆட்சி அமைக்காம இருந்தா இந்த ஒரு முடிவு வந்திருக்குமா சார்? இல்ல, இது அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்தாலும் எப்படியெல்லாம் நடந்திருக்கும். யூகங்கள் பலது இருக்கு. இப்போ இருக்கிறத நான் 5 எம்எல்ஏ வச்சிருக்கிற காங்கிரஸ் போய் ஓடோடி போய் ஆதரவு கொடுத்துட்டு 2 மந்திரி வாங்க முயற்சிக்கிற போது 47 எம்எல்ஏக்களை வச்சு அதே தாவேகாவோடு நாமும் பேச்சு நடத்தின 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படிங்கும்போது பழகு நாள் தானே நம்ம திருப்பி போய் கேட்கலான்னு பதவி ஆசையும் ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அதிமுக கொஞ்சம் உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கும் அந்த அதிகார அரசியல் பயன்படும். அது யதார்த்தமான அரசியல். அதில் கொஞ்சம் வெக்கங்கட்டு போய் தான் போகணும். விஜயை ஆதரிச்ச மக்களும் கொஞ்சம் முகம் சொல்லிப்பாங்க. ஏன்னாப்பா அவங்க சரியில்லை இருந்தானே, அவங்க பிடிக்கல இருந்தாலும் உனக்கு ஓட்டு போட்டோம், நீ அவங்கள ஒருத்தர் சேர்த்துக்கிட்டேன்னா அவங்க முகம் சொல்லிப்பாங்க. பட் அவங்கள அதை வெளிப்படுத்துற ஃபோரம் இல்லை. அதே போல தாவேகா சைட்ல இருந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரையுமே நாங்க ஆதரவுக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு அந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்பவே தெளிவா சொல்லியிருந்தாங்க. இப்ப அதிமுக விருப்பம் தெரிவிக்கிறாங்க. தாவேகா என்ன மாதிரி ஒரு முடிவை எடுப்பாங்க? ஏன்னா அவங்க என்டிஏல இல்ல, நாங்கள் பிஜேபி அணியோடு இல்லைன்னு சண்முகம் அறிவிச்சிருக்கிறார்ல. அப்படி சொல்லிட்டு வந்தாதான் வெளியிலிருந்து ஆதரிக்கிற திருமாவளவனுக்கோ இடதுசாரிகளுக்கோ சங்கடம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இனிமேல் அவங்களுடைய முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும். 32 பேர்கிட்ட வர்றாங்கன்னா 30+ வர்றாங்கனாலே நம்பர் கம்ஃபர்டபுளா வந்துருது. எந்த 2 எம்எல்ஏக்களுக்காக திருமாவளவனுடைய 2 எம்எல்ஏக்களுக்காக ஒட்டுமொத்த நாடும் காத்திருந்ததோ அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு காணாமல் போயிடும். இவங்க வந்து அதிர்ஷ்டாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காங்கல்ல. ஒரு வகையில் நான் சொன்ன யோசனையும் கூட அதிமுகவோட இணைஞ்சாதான் நிலையான ஆட்சி அமைக்க முடியும். இப்போ அதிமுக வேண்டாம் அப்படின்னு வச்சுப்போமே, விஜய் ஒரு முடிவு எடுக்கிறார், இல்லைப்பா நீங்கள் பிரிஞ்சு வந்துட்டீங்க, நீங்கள் இருந்துக்கோங்க, எங்களுக்கு உங்கள் ஆதரவு வேணாம்னு சொன்னால் 120 இருக்குது இவங்களுக்கு. அதில் ஒரு எம்எல்ஏ ஓட்டு போட வேணாம்னு சொல்லி தடை போட்டிருக்கு ஹைகோர்ட். திருப்பத்தூரில் ஒரு ஓட்டில் ஜெயித்த எம்எல்ஏ வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சபாநாயகர் ஓட்டு போட முடியாது, டை வராத வரைக்கும் அவர் ஓட்டு போட முடியாது. அப்போ இந்த 2 போச்சுன்னா இருக்கிறது 118. அப்போ நித்திய கண்ட பூர்ணாயசுங்கிற ஒரு சூழல், அது தமிழ்நாட்டு நலனுக்கு அது நல்லதில்லை. 2 பேர் இல்லை, ஒருத்தர் 2 பேர் உருவினாலே ஆட்சிக்கு வந்துடும். அப்போ இன்னொரு தேர்தலை மக்கள் சந்திக்க முடியுமா? இல்லை மறைமுகமாக கவர்னர் ஆட்சிங்கிற பேரில் பிஜேபி ஆட்சி செய்கிறது அனுமதிக்கிறதுக்கா இவ்வளோ பேர் எல்லாம் பிஜேபி மதவாத எதிர்ப்பு அரசியல் பண்ணீங்க அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் விஜயும் வெக்கத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு சராசரி அரசியலுக்கு அவர் வந்திருக்கிறார். வேறு வழி இல்லை. அவர் இன்னமும் அப்படியே தூய சக்தி, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த அரசு அமர்ந்திருக்குமா?
எந்த ஸ்டாலினை நீங்கள் 30% ஊழல் செய்கிறான்னு சொன்னீங்களோ அந்த ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவோன்னு சொன்ன 13 பேருடைய ஆதரவை நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தா நான் சொல்லுவேன் இல்லையா, வெக்கத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. அரசியலில் வெக்கம் பார்த்தா வேலை நடக்காது. இப்போ முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கும் பொழுது திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையும் வந்து நடந்தது. அதை பத்தி எடப்பாடி ரொம்ப சீரியஸா நடக்கல, திரைமறைவில் ஒரு முயற்சி அப்படியே நடந்தது. அப்புறம் அது ஒரு அருவருக்கத்தக்கது, அவமானகரமானதுன்ற அந்த தயக்கமும் இருந்தது. வெறும் அதிமுக திமுக மட்டுமே சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்பரும் இல்லை. பல தடைகளும் அதில் கேள்விகளும் தொடங்கி இருந்துச்சு. அதனால தான் அது முழு வடிவம் பெறலை. அதுபோல் திருமாவளவனை முதலமைச்சராக்குறதுலேயும் சில தயக்கங்கள் எடப்பாடிக்கும் இருந்தது. அரசியல் ரீதியாக தற்காப்புக்கு ஒரு தற்கால சூழலை சமாளிக்கிறதுக்குன்னு தான் திமுக ஓரளவு அது இணங்கி வந்தாங்க. அப்பயும் நம்பர் 10 இடதுசாரிகள் ஆதரிக்கணும், IUML ஆதரிக்கணும், அப்படின்னா தான் அந்த 120 கிட்ட வந்திருக்க முடியும். பாமகவும் ஆதரிச்சிருக்கணும். அப்படி பல கேள்விகள் இருந்தனால தான் அந்த 2 ஆப்ஷனுமே ஒரு உருவம் பொதுவெளிக்கு வருவதற்கு முன்பாகவே காணாமல் போயிடுச்சு. இப்போ SP வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு அணியில் இருக்கும் பொழுது EPS வந்து ஒரு 17 எம்எல்ஏக்களோட ஒரு அணியில் இருக்கக்கூடிய நிலையில ஒருவேளை தலைமை வந்து இவங்க தாங்குறன்ற ஒரு பேச்சு வந்து அவங்க முன்னெடுக்கும் பொழுது EPS அளவுக்கு அதே தலைமையை அவங்க வந்து நிரூபிக்க முடியுமா? அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கு. அது பொதுக்குழு கூடுற போது தான் தெரியும். இனிமேல் கட்சி அரசியலுங்கிறது இந்த அமைச்சரவை விவகாரங்கள்லாம் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 15ஆம் தேதிக்கு மேலேன்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் தான் அதனால தான் இன்னைக்கு அவங்க ஒரு விதையை போட்டாங்களே, பொதுக்குழுவை கூட்டணும் பொறுத்து பார்ப்பாங்க. இல்லாட்டி அவங்க பொதுக்குழுவை அவங்க கூட்டுவாங்க, அது போட்டி பொதுக்குழும்பாங்க, கோர்ட்டுக்கு போகும் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் அவசியம் தானான்னு எடப்பாடியும் முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும். ஏன்னா அவருக்கான வாய்ப்பை பல நேரங்களில் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் தன்னம்பிக்கையாக சொல்கிறார், ஜெயிச்சிரும்னு சொல்கிறார், ரைட்டு ஜெயிக்கட்டும், யார் தெய்வம் தேவையில்லைங்கிறார், சரி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பண்ணட்டும் அப்படி சொல்ல வாய்ப்புகளை வாங்கி வைத்துக்கொண்டு அவர் மீண்டும் தோல்வியை சந்திக்கிற போது தான் அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலான்னு வராங்க. எத்தனை தடவை தான் வாய்ப்பு கொடுக்குறேன், எத்தனை தடவை தான் தோத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ எடப்பாடியும் இந்த சூழலை புரிஞ்சுக்கிறது தான் அதிமுகவுக்கு அவர் செய்கிற நன்றி கடனாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். எடப்பாடியை பொறுத்தவரையும் அவர் சமரசம் செய்ய வந்து மறுத்ததுனாலே வந்து நிறைய பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கட்சியிலிருந்து வெளியே வந்து, அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு வருடத்துல வந்து நிறைய பேர் வெளியே வந்து இன்னைக்கு வேற கட்சியில வந்து எம்எல்ஏவும் ஆயிருக்காங்க, எடப்பாடி தலைமையில் இருக்கும் பொழுது இப்ப வெளியே வந்து ஆகியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சேலம் தொகுதிகள் 11 தொகுதிகள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறதுல 7 இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதுவே வந்து SP வேலுமணி கோவையில இருக்கட்டும், புதுக்கோட்டையில பாஸ்கரா இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், விழுப்புரத்துல சி.வி. சண்முகமா இருக்கட்டும், ஒரு தொகுதிகள் மட்டுமே வந்து வெற்றி பெற்று. இது ஒப்பீடு இல்லை. இப்போ தலைவர் சேலத்தை மட்டும் தான் பார்ப்பாரா? கோவையில் வெற்றி பெற வைப்பதும் எடப்பாடியினுடைய கடமைகள்ல ஒண்ணு. எடப்பாடியினுடைய தலைமையை கோவை மக்களும் ஏற்க செய்யறதா தலைவனுக்கு இருக்கிற அந்த செல்வாக்குன்னு அர்த்தம். மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் எப்படி சொல்றது? விழுப்புரத்துக்காரங்களும் ஏத்துக்கிடணும், கோயம்புத்தூர்காரங்களும் ஏற்றுக்கணும், புதுக்கோட்டைக்காரங்களும் ஏற்றுக்கணும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேளாங்கண்ணியில், நாகப்பட்டினத்தில், கன்னியாகுமரிக்காரங்களும் ஏற்றுக்கிடணும். அங்கே நீங்கள் அந்த மாவட்ட செயலர் மேலே போய் சுமையை சுமத்தக்கூடாது. அவங்க உழைக்கணும். எடப்பாடி முதலமைச்சராக்க அவங்க உழைக்கணும். அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டா தான் வர முடியும். அப்போ மக்கள் ஏற்றுக்கல, சேலத்துக்காரன் உள்ளூர்காரன்னு போட்டிருப்பாங்க. அது இயல்பாகவே ஒரு செல்வாக்கு இருக்கும் தான். சரி, கொங்கு மண்ணின் மைந்தன்னு சொன்னார், கொங்குலையே இவ்வளோ பெரிய படுதோல்வி, ஓட் பேங்க் பூரா விஜய் எழுதிட்டு போயிட்டாரு, சவுத்தில் போச்சே, டெல்டாவில் போயிடுச்சே. பாமகவினுடைய ஒரு கூட்டணி மட்டும்தான் அதிமுகவுடைய கௌரவமான இடங்களுக்கு காரணமாக அமைஞ்சது. 30க்கும் மேற்பட்ட இடங்கள் அதிமுக அணி செய்தது, வன்னியர்கள் அதிகம் இருக்கிற பகுதி. ஓட்டு டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடந்தது அந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான். வேறு எதுவுமே இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கை கொடுக்கல. இப்போ அதிமுக மீண்டும் எழுச்சி பெற, அதாவது 3வது இடத்திற்கு வந்ததே ஒரு படுதோல்வி. ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு கூறப்பட்டு வந்த நிலையில இப்போ 11வது ஒரு நிலைமை. ஸோ இப்போ எம்எல்ஏக்களும் பிரிஞ்சிருக்காங்க. அதிமுக மீண்டும் எழுச்சி பெற என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? அப்படி இல்லைன்னா 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் இருந்த நிலைக்கே அதிமுக அவ்வளோ சீக்கிரம்லாம் வீழ்ந்து போயிடாது, காணாமல் போயிடாது. இப்போ ஒரு தாழ்ந்து கிடக்குன்னு எடுத்துக்கிடலாம். அது மீட்டெடுக்கிறதுக்கு தான் நாங்கள் உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு அதிகார அரசியல் நோக்கி போகிறோன்னு சி.வி. சண்முகம், வேலுமணி அணியினர் சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அதில் இருக்கிற அர்த்தம் புரியும். காசு பணம் அதிகார அரசியல் இருந்தால் தான் அந்த கட்சி எந்த கட்சியுமே உயிரோட்டமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் மோசமான முடிவுன்னு எடுக்க மாட்டேன். நிலையான அரசுன்னு மக்களுடைய பார்வையில் வச்சு சொல்லி பூசி மொழிக்கலாம். கொஞ்சம் காசு பணம் சம்பாதிக்கணும்னா ஆட்சியில் போய் இருக்கணும்பான்னு யதார்த்த அரசியலுக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கிடலாம். இப்போ அப்படியே தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸா இருக்கட்டும் அப்படியே தான் வந்து போன மாதிரியும் பேசப்பட்டுட்டு வந்தது. இப்போ சட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? ஏன்னா 30 எம்எல்ஏக்கள் இந்த பக்கமும் 17 எம்எல்ஏக்கள் அந்த பக்கமும் இருக்காங்க. குறைஞ்சது 32 பேர் போனால் பதவியோட போவாங்க. ஏதோ 4 பேர் திரும்பி வர்றதா சொல்றாங்க. எடப்பாடி ஏதோ கவனிக்கணும்னு சொல்றாரு. அவர் அதை பார்த்துட்டு வர்றோன்னு 4 பேர் சொல்லியிருக்காங்களாம். 32 பேர் மேண்டேட்டாக தேவைப்படுது. அப்போதான் பதவி தப்பிக்கும்.
அப்படி இல்லைன்னா எடப்பாடி ஒரு கடிதம் கொடுத்து சபாநாயகருக்கு அவங்க பதவியை பறிங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கு பல மாசங்கள் ஆகலாம். ஏன்னா அதே எடப்பாடி தனபாலை வச்சுக்கிட்டு அந்த எம்எல்ஏக்கள் விஷயத்தில் எப்படிலாம் விளையாண்டாருன்னு நம்ம பார்த்தோம். தினகரனை ஆதரித்தா ரஜினி எதுக்காக சொன்னாரோ தெரியாது, காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு ஒரு ட்வீட் போட்டார் இல்லையா, அது எடப்பாடிக்கு நல்லா பொருந்தும். காலத்தை தவிர ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆசிரியரோ ஒரு பாடம் கற்று தரதோ யாருமே கிடையாது. எந்தெந்த கசப்பு மருந்துகளை எல்லாம் அள்ளி வீசினாரோ எடப்பாடி, அது அத்தனையும் ஒன்றொன்னா அவர் வாய்க்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த கசப்புகளை அவர் சுவைக்க ஆரம்பித்திருக்கிறார். மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு அணி உடைஞ்சு போய் நமக்கு எதிராக ஒரு லெட்டர் கொடுக்குற போது எடப்பாடிக்கு எவ்வளோ வலிக்குது. இந்த வழியை தானே சசிகலா ஒரு காலத்தை அனுபவிச்சிருப்பார். தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் செங்கோட் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த அறிக்கையை படித்த போது செங்கோட்டைன்னு அப்படி தானே துடிச்சிருப்பார். அந்த வழியை எடப்பாடி அனுபவிக்கட்டும்னு காலம் அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அவரும் அனுபவிக்கட்டும், நல்லதான், நான் சாபம் விடலை. அவர் பக்குவம் பெறுவதற்கு இந்த அனுபவங்களும் அவருக்கு தேவைதான். இப்போ தாவேக்கா கூட அதிமுக கூட்டணி வைக்கும் பொழுது தாவேக்காக்கு என்னென்ன இதுல வந்து சங்கடங்கள் இருக்கு. கம்ஃபர்டபுளான ஒரு நம்பர் கிடைக்கும், நிலையான அரசு அது அமையும் அப்படிங்கிறது பிளஸ். அப்படி ஆதரவை கொடுக்க போகிற அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் 4 பேர் 5 பேர் மேல தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கு, லஞ்ச ஒழிப்பு வழக்கு. அதை விஜய் எப்படி நடத்துவார்? உச்சபட்ச தண்டனை வாங்கி தர்றதுக்கு நான் உறுதி ஏற்கிறேன்னு சொல்லுவாரா? வேலுமணி மேல, சி விஜயபாஸ்கர் மேல, தங்கமணி மேல, கேசி வீரமணி மேல. அப்போ அந்த சங்கடம் இருக்குல்ல, ஒரு சமரசத்துக்கு வந்துடுறாரா? இதைத்தான் மக்கள் முகம் சொல்லிப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் யதார்த்த அரசியல்ல தமிழ்நாட்டு நலர்னு பார்க்குற போது ஒரு நிலையான அரசு எந்த மாநிலத்துக்கும் அவசியம், வளர்ச்சிக்கு அவசியங்கிற போது இந்த சமரசங்கள் தவிர்க்க முடியாதுங்கிற அந்த நிலைப்பாட்டையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக நமக்கு இது புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் எப்படி பார்க்குறாங்க, விஜய் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சங்கடங்களை அவர் எப்படி சமாளிக்க போகிறார்? வார்த்தைகளை சொல்லி விளக்கம் சொல்லி அதை சமாளிக்கிறாரா, இல்லை மௌனமாகவே கடந்து போய் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சு கடந்து போகிறாரா விஜய்? தெரியாது, பார்ப்போம். இப்போ தாவேக்கா பெரும்பான்மை அப்படின்ற ஒரு பேச்சுக்கு அப்புறம் இப்போ அதிமுகவும் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எம்எல்ஏ யார் பக்கம் ஆதரவு அதிகம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து எட்டியிருக்காங்க. இந்த பெரும்பான்மைன்ற வார்த்தை தேர்தலுக்கு பிறகு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. எடப்பாடியோட அடுத்த முயற்சியெல்லாம் என்னவா இருக்கும் பெரும்பான்மை நிரூபிக்க? அவர் இனிமேல் எம்எல்ஏக்கள் விஷயத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிறது கஷ்டம். அதனால தான் அந்த கடிதத்தை அவர் முன்னாவே கொடுத்துருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒரு பெருந்தன்மையோட சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்க்கலாம், நமக்கு நம்பர் இல்லைன்னு தெரியுது, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு அந்த முதிர்ச்சியை காட்ட தவறிவிட்டாருங்கிறது கொஞ்சம் வருத்தத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னொரு பிளவுக்கு அதுதான் வழி. இவர் தான் அவங்க பிளக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டு. அதை ஆவணப்படுத்தி பொது வெளிக்கு முதலாக கொண்டு வந்த நபர் எடப்பாடி தான். நீங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணுறீங்கல்ல, தற்காலிக சபாநாயகர்கிட்ட போய் 17 பேர் கொடுத்து ஆதரிச்சு உங்களால் தலைவராக முடியாதுன்னு தெரியுது இல்லை. இப்போ தெரிஞ்சிருந்து போய் லெட்டர் கொடுக்குறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? எப்படியாவது நான் தலைவர் ஆகணுங்கிற அப்ப அந்த பதவி வெறி, அப்படி பதவி போகும்னு ஒரு விமர்சனம் வரும்ல. அப்ப எல்லா பதவிகளையும் எடப்பாடிக்கு தான் இருக்கு இல்லையா? ஆமா, இன்னைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் இன்னைக்கு எடப்பாடி தான். ஆனா சட்டமன்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் அது 2 குழுக்களாக பிரிகிறது தவிர்க்க முடியாம போயிடுச்சு. அந்த பெரிய குழு எடப்பாடி கிட்ட இல்லைங்கிறதும் நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலை இந்த கட்சி தாவல் தடை சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பத்தி நம்ம வந்து பேசுறோம் இல்லையா, அதோட விளக்கம் வந்து இந்த சூழ்நிலைக்கு எப்படி பொருந்தும்? 47 பேர்ல 32 பேர் பிரிஞ்சு போனால் எடப்பாடியால நடவடிக்கை எடுக்க முடியாது. கட்சியிலிருந்து நான் நீக்கிறேன்னு சொல்லலாம், அவங்க எம்எல்ஏ பதவியை பறிங்கன்னு ஒரு சொல்ல முடியாது. மாறாக 31 30 அப்படின்னு ஒரு நம்பர்ல போய் நின்றுச்சுன்னா அவங்க பதவியை பறிங்கன்னு ஒரு லெட்டர் கொடுப்பார். சபாநாயகர் அந்த கடிதம் என் ஆய்வில் இருக்கிறதுன்னு ஒரு வரியை போட்டுட்டு நல்லா அடியில போட்டு உட்காந்துக்குவார். பட் அதுக்கு ஒரு கால இடைவெளி, ஒரு வரையறை, இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, இன்னும் முழுமையா அமலுக்கு வரல. அதனால சில பல மாதங்களுக்கு அந்த அரசியல் கொஞ்சம் ஓடும். இப்போ அது போல ஒரு சூழ்நிலை தான் இப்போ அதிமுகக்கு வரக்கூடிய ஒரு இது வந்து சட்டமன்றத்தை மையப்படுத்திய பெரும்பான்மை நிரூபிக்கிற விஷயத்துல இந்த அரசியல். இவர்கள் ஒருவேளை சிவி சண்முகம் டீம், வேலுமணி டீம் விஜயை ஆதரிச்சு அவரும் ஏற்றுக்கிட்டு அமைச்சர்கள் அவங்களுக்கு 5 6 8 கொடுத்தாருன்னா அந்த அமைச்சரவை பதவியேற்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க சிவி சண்முகம் அணியினர். எடப்பாடியை விட மாட்டாங்க. அது ஒரு வகையில் நல்லதுன்னு, ஏன்னா அவருக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுருச்சு. வேணுங்கிற அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால அவர் நிரூபிக்க முடியல, வெற்றியை பெற்றுத்தர முடியல, அவர் கௌரவமாக ஒதுங்கிட்டார்னா எடப்பாடிக்கு நல்லது. இல்லாட்டி அவமானப்பட்டு வெளியேற்றப்படுவார். இப்போ எடப்பாடி தலைமை தாங்கின அதே தலைமை சிவி சண்முகம் யாரோ ஒருத்தர், நான் என்ன சொல்றேன், எடப்பாடி ஒதுங்கி இருந்து சரிப்பா நீ தலைவர் நீ நடத்தி தான் பாரு கட்சியன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து பார்க்கட்டும்ங்கிற நான்.
அதற்கான ஒரு முயற்சி அவர்கிட்ட இருந்து தெரியுற மாதிரி அரசியல் யாருக்கிட்ட இருந்து? எடப்பாடி எடப்பாடி அதை விரும்பாதனால முதல் ஆளாக கொண்டு போய் லெட்டர் கொடுக்குறாரு. நான் தான் தலைவர், என்னை தான் தலைவராக அறிவிக்கணும்னு கொண்டு கொடுக்குறாரு. முதிர்ச்சியற்ற அரசியல், அந்த அதிகாரம் பதவிப்படுத்துற பாடு. இதே சூழ்நிலை தான் ஓபிஎஸ் இருக்கும் பொழுதுமே வந்து நிலவச்சு. இப்ப அதே வந்து மறுபடியும் 2.0 வெர்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்க மாதிரி. அதான் சொன்னேன், காலம் அந்த கண்ணாடியை எடப்பாடி பக்கம் திருப்பி காட்டுது. எல்லாத்தையும் நீங்க அனுபவிங்க, அந்த வழி என்னன்னு புரியும். அந்த சங்கடங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பாடுபட்டிருப்பாங்க அந்த மாதிரி முடிவுகளை கடக்கிற போது. ஜெயலலிதா நடக்க முடியாமல் நடந்து போய் ஜெயிக்க வச்ச 18 எம்எல்ஏக்களை தனபால் கையெழுத்து போடுறாரு, பதவியை விட்டு நீக்கிறேன்னு. ரெட்டலையில் ஜெயிச்ச தனபால் ரெட்டலை எம்எல்ஏக்களே உதவி நீக்க அறிக்கை போகிறார். அதனால தான் அவினாசியில் அவருக்கு இடம் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு கடவுள் அவரை புலம்ப விட்டான். நான் கடவுள் நம்பிக்கை உள்ளாள், அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு வெக்கமும் கிடையாது தயக்கமும் கிடையாது. அந்த தனபால் அம்மாவை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்லாம் உருக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா காலம் தனபாலுக்கு கொடுத்த தண்டனை, அதை செய்ய வச்ச எடப்பாடிக்கு இப்போ ஒரு மாதம் கழிச்சு அந்த தண்டனையை இப்போ காலம் எடப்பாடிக்கு கொடுக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு. தாவேக்கா வந்து ஆட்சி அமைப்பதற்கான ஃப்ளோர் டெஸ்ட் கவர்னரும் காலக்கெடு கொடுத்திருக்காரு 13ஆம் தேதி. அவங்க வெற்றி பெறதுல எந்த சங்கடமும் தடையும் இருக்காதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அதிமுக ஃப்ளோர்லயே வந்து தங்களோட ஆதரவை வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே 32 பேர் கிடைக்கல, 30 பேர் தான், 30 பேர் ஆதரிச்சு ஓட்டு தான் போடுவாங்க. ஓகே, அவங்க பதவியை பாருங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் ஒரு லெட்டர் கொடுக்க முடியும் எடப்பாடி. ஓகே ஓகே. ஸோ ஆட்சி தப்பிக்கிறதுங்கிறது உறுதி தான். அதில் ஒன்றும் ஆபத்து இருக்கிறதா நான் பார்க்கல. ஆனா அதிமுகவோட ஆதரவு நாளைக்கு சட்டப்பேரவையிலும் ஒழிக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதைத்தான் இன்னைக்கு சண்முகம் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார், எங்கள் ஆதரவு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி. இப்போ புது கூட்டணி வந்து என்டிஏல இருந்து விலகி வந்து தாவேக்கா கூட அதிமுகவோட அந்த சிவி சண்முகம் தலைமையில் இருக்கிற 30 எம்எல்ஏக்கள் வந்து கூட்டணி வைக்க வேலுமணி தலைமையில் இருக்கிற அந்த அணி கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அவங்க வாக்களிப்பாங்க ஆதரிச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி அந்த அரசியல் எப்படி நடத்திட்டு போறார் அப்படிங்கிறது அந்த 32ங்கிற அந்த மேஜிக் நம்பரை பொறுத்து இருக்கும், எந்த திசையில அந்த அரசியல் போக போகுது அப்படின்னு. அது சட்டமன்ற பெரும்பான்மை அரசியல் அதிமுக மையப்படுத்தியது. பொதுவெளியில் அதிமுக கட்சி அரசியல்ங்கிறது பொதுக்குழு கூட்டுறது, எப்போ கூட்டுறதா, யாரு என்ன கூட்டுறது ஒரு அனுமதிக்கிறாரா, திருப்பி கோர்ட்டுக்கு போகுதா அப்படின்னு அந்த காட்சிகள் தனி. இப்போ அதிமுக மீண்டும் வருதா இல்ல மறுபடியும் வந்து வீழ்ச்சியை நோக்கியே போகுதான்ற ஒரு பார்வையே மக்கள் மத்தியில் இருக்கு. தாவேக்கா ஆட்சியை குறிப்பிட்டு இப்போ பேசும்பொழுது ஒரு மக்கள் வந்து ஒரு ஆதரவாளை வந்து தாவேக்கா தலைவர் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியில அதிமுகவும் வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வந்து நிகழலான்னு எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, அதுக்காக விஜயினுடைய எந்த திட்டங்களும் நிறைவேறாது அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு தூய அரசியல் நடத்துகிறோன்னு சொன்ன விஜய் இப்படி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்கள வச்சிருக்கிறாரு. ஊழல்வாதி என்று விஜயால் சொல்லப்பட்டவரை முதலமைச்சராக்கும்னு சொன்னவங்க ஆதரவுல இந்த ஆட்சி நடத்துறாருன்னு ஒரு பார்வை மக்களுக்கு இருக்கும். மக்களுக்கு அந்த பார்வை இருக்கும். பட் அவங்க உடனே கொடி பிடிச்சிட்டு வீதிக்கு வர மாட்டாங்க. விஜய்க்கு ஒரு பாடம் போட்டுறோன்னு போய் பட்டன் அமைத்துறதுக்கு இப்போதைக்கு தேர்தல் இல்லை, இன்னும் 29 தான். அந்த நேரத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லலாம். பார்ப்போம், இது ஒரு சவாலான விஷயம் தான் அது. ஏன்னா திரும்ப அதிமுக ஒரு 5 பேர் அமைச்சராகனா 5 பேர் அமைச்சராக இருந்தவங்க தான் அமைச்சராக போறாங்க. அதிமுக ஜெயசிடி பிரபாகரன் தான் ஸ்பீக்கரா இருக்கிறார். அவை முன்னவர் செங்கோட்டையன் அதிமுக இல்ல அவருடைய ஆளுமையை பொறுத்து இருக்கு. அவருடைய ஆளுமையை காமிச்சாருன்னா நீங்க அதிமுகல இருந்து வந்திருக்கலாம், பட் எனக்குன்னு சில கனவு இருக்கு, எனக்குன்னு சில திட்டங்கள் இருக்கு, இந்த திசையில இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த லகானை எவ்வளவு இறுக்கமாக பிடித்து உறுதியாக கடைசி வரைக்கும் கைவிடாம இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் தாவேக்கா ஆட்சின்னு அது பேசப்படும். இல்லாட்டி அது திரும்ப அதிமுகவோட இன்னொரு வடிவம் அப்படின்னு தான் பார்க்கப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஊடுருவி இருக்கிறக்கான சூழலை இந்த தேர்தல் முடிவு தான் கொடுத்துச்சு. அவர் தனிப்பெரும்பான்மை கிடைச்சது இவரையும் அதிமுக போய் ஆதரவு கேட்க போறாரு. ஒரு சவாலான நாட்கள் அதிமுகவுக்கு மட்டுமல்ல விஜய்க்கும் காத்திருக்கு. ஏன்னா பிஜேபியை விட்டு விலகி வந்துட்டோன்னு சொல்லி போய் ஆட்சி அமைச்சு அந்த ஆட்சியில காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் இருக்கிறத பிஜேபி ரசிக்க மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அதுல அவங்க ஒரு செல்மிஷம் பண்ணதான் பார்ப்பாங்க. அதையெல்லாம் மனசுல வச்சா சொல்றேன், விஜய்க்கும் சவாலான நாட்கள் காத்திருக்குன்னு சொல்றேன். நல்லபடியா அவர் சமாளிக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தரணும், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவர்கள் ஏழைகள் நடுத்தர மக்களுடைய வயிற்றில் அடிக்காத முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்டுக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த தேர்தலை பொறுத்தவரையும் பல விஷயங்கள் எதிர்பாராமலும் நடந்திருக்கு, பல மாற்றங்கள் தேர்தலுக்கு பிறகு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் என்ன புரிஞ்சுக்கலாம், மக்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் சார் இந்த தேர்தலை பொறுத்து? இல்லை, நீங்க எல்லாம் நாங்க வைக்கிற இடத்துல ஆடுகிற பொம்மைகள் தான் அப்படின்னு மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின்ல தொடங்கி விஜய் வரை அலை வீசுதுன்னு சொன்ன விஜயும் ஒரு கட்டுக்குள்ள வச்சாங்கல்ல, இதுதான் ஜனநாயகத்துக்கு இருக்கிற வலிமை. பெரும்பான்மையும் கிடைக்கல, ஆதரவோட எதிர்கட்சியோட பெரும்பான்மை கிடைச்சிருந்தா விஜய்க்கு யார் ஆலோசனை சொல்றது, சொன்னா அவர் கேட்பாரா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ செக் வைக்கிற மாதிரி அங்கே போக வச்சுட்டாருல்ல, அதுதானே ஜனநாயகத்தினுடைய வலிமை. ஒரு வகையில இந்த தீர்ப்பை நான் ரசிக்கிறேன்.
சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப அதிமுக வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கோட்பாடை விஜய் முன் வச்சிருக்காரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் 30 எம்எல்ஏக்கள்ல யாருக்கெல்லாம் அமைச்சர் பதவிக்கான வாய்ப்புகள் இல்ல சீனியர்கள் அவங்க முன்னெடுத்துட்டு போறவங்கல்ல, வேலுமணி, விஜயபாஸ்கர். ஏன்னா இவர் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தர ஒரு இல்ல தலைவரா அந்த வந்து அதிகாரம் விஜய்க்கு கிடையாது. 30 பேர் வந்திருக்கீங்க, 32 பேர் வந்திருக்கீங்க, நான் 5 இடம் கொடுக்குறேன், 6 இடம் கொடுக்குறேன், 8 இடம் கொடுக்குறேன், யார் அமைச்சர்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் தான் விஜய் சொல்ல முடியும். இன்னார் அமைச்சராக்குன்ற அந்த அதிகாரம் விஜய்க்கு கிடையாது. அதுக்கும் இவங்களுக்குள்ள தென் ஒரு மாவட்டங்கள் ஆலோசனை இப்ப அந்த அதிமுக உட்காந்து பார்த்து எதிர்கால நலனுக்கு தான் நாங்க இந்த முடிவு எடுக்கிறோம்னு சொல்றீங்க. அப்ப தென் மாவட்டத்துல யார் இருக்கா? திருநெல்வேலி இந்த பக்கம் இருந்து பார்த்தா விஜய் சுப்பையா, நத்த விஸ்வநாதன் சீனியர், இந்த கூட்டணி ஏற்பாடு பண்ணது சிவி சண்முகம், வேலுமணி, இப்படி தவிர்க்க முடியாத சில முகங்கள் இருக்காங்கல்ல, ஆமா. இவங்கள ஒரு 6-7 பேர் அமைச்சராகலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக அடுத்தடுத்து என்ன நடக்குது, வீழ்ச்சி அடையுதா இல்ல மீண்டும் எழுப்புவதா அப்படின்றதும் பார்க்கலாம். புதிய ஆட்சியும் வந்திருக்கு, சுவாரஸ்யமாவும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தை பகிர்ந்ததுக்காக நன்றி. நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.